Dear students, next example is 3.5. Find the condition that the roots of x cube plus ax square plus bx plus c equal to 0 are in the ratio p is to q is to r. Find the condition. இந்த ஈக்குவேஷனுக்கு ரூட்ஸ் வந்து p is to q is to r இந்த ரேஷியோவில் இருந்தால் இருக்கணும்னா அதுக்கு என்ன கண்டிஷன் இதுதான் கொஸ்டின். ax cube plus ax square plus bx plus c equal to 0 என்ற சமன்பாட்டின் மூலங்கள் p is to q is to r இதுக்கு மூலங்கள் இந்த ரேஷியோவில் இருக்கு. இருக்கிறதுக்கு தேவையான கட்டுப்பாடு என்ன அப்படின்னு கேட்டிருக்கு. இப்போ நான் ரேஷியோவில் இருக்கிறனால அப்படியே ரூட்ஸ் எடுக்க முடியாது. நான் ரூட்ஸ் எப்படி எடுக்க போறேன்னா ரூட்ஸ் ஆர் lambda p lambda q lambda r என்க மூலங்கள் என்க மூலங்களை இப்படிதான் எடுத்திருக்கோம். அப்படியே p q r ன்னு எடுக்க முடியாது, மல்டிபிள்ஸ் தான் இருக்கும். அதனால lambda p lambda q lambda r அப்படின்னு எடுத்துட்டேன். இங்க a யோட வேல்யூ 1, b யோட வேல்யூ a, c யோட வேல்யூ b, c யோட வேல்யூ d, சரி d யோட வேல்யூ c அப்படிதான் அமையுது. சிக்மா 1 அல்லது சம் போட்டா ஒன்று ஒன்றா கூட்டல் போட்டா சிக்மா 1 ஈக்குவல் டு lambda p plus lambda q plus lambda r மூலங்களின் கூடுதல். ஃபார்முலா minus b by a minus b by a. இதிலிருந்து lambda வெளியில் எடுத்துரும். p plus q plus r equal to minus b by a minus b, b का वैल्यू a by a யோட வேல்யூ 1 equal to minus a தான். இதிலிருந்து நான் lambda கண்டுபிடிச்சு வச்சிருக்கேன். lambda equal to minus a by b plus q plus r. இது ஒரு ஈக்குவேஷனா இருக்குது. ஈக்குவேஷன் நம்பர் 1. அடுத்து சிக்மா 2 அப்படின்னா என்ன சொல்லியிருக்கேன், ரெண்டு மூலங்களா பெருக்கி ஆட் பண்ணும். lambda p into lambda q plus lambda p into lambda r plus lambda q into lambda r. ரெண்டு ஆட் பண்ணிட்டேன். இதோட ஃபார்முலா என்னன்னா c by a equal to இது மல்டிப்ளை பண்ணேன்னா lambda square pq plus lambda square pr plus lambda square qr equal to c யோட வேல்யூ b by a யோட வேல்யூ 1. இதுல lambda square வெளியில எடுத்துரு pq plus pr plus qr equal to d ன்னு கிடைக்கும். இது நமக்கு யூஸ் ஆகாது, விட்டுறலாம். அடுத்து சிக்மா 3 மூன்றையும் மல்டிப்ளை பண்ணும். lambda p into lambda q into lambda r மூன்று மூலங்களின் பெருக்கற்பலன் equal to formula d by minus d by a lambda into lambda into lambda lambda q p q r equal to minus d के वैल्यू c by 1 lambda cube lambda का वैल्यू நான் ஏற்கனவே கண்டுபிடிச்சு வச்சிருக்கேன். அந்த வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணேன். minus a divided by p plus q plus r the whole cube into pqr equal to minus c. இதை cube பண்ணா என்ன கிடைக்கும்னா minus a cube by p plus q plus r the whole cube into pqr equal to minus c. cross multiply பண்ணா minus minus cancel பண்ணிடுறேன். a cube into pqr equal to c into p plus q plus r the whole cube. இதுதான் தேவையான கண்டிஷன்.
Okay, next question side எழுதியிருக்கேன். Example 3.6 எழுதியிருக்கேன். பக்கத்தில் எழுதியிருக்கிறேன். Form an equation whose roots are squares of the roots of the equation x cube plus ax square plus bx plus c. இந்த சமன்பாட்டின் மூலங்கள் வந்து ஆல்பா பீட்டா, இது முப்படி மூலம், படி 3 உள்ள டிகிரி 3. அதனால இதோட ரூட்ஸ் வந்து ஆல்பா பீட்டா காமா அப்படின்னு இருந்தா நம்ம ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணோம். அதோட ரூட்ஸ் எப்படி இருக்கும்னா ஆல்பா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயர். ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம், இதே மாதிரி டைப் கொஸ்டின் பார்த்துட்டோம். தமிழ் மீடியத்துக்கு கொஸ்டின் எழுதலை, நீங்கள் பார்த்துக்கணும். ax cube plus ax square plus bx plus c equal to 0. இதுக்கு ரூட்ஸ் வந்து ஆல்பா பீட்டா காமான்னு எடுத்துக்கிறேன். லெட் ஆல்பா பீட்டா காமா ஆர் ரூட்ஸ். ஆல்பா பீட்டா காமா என்பன மூலங்கள். போன ப்ராப்ளத்தை மாதிரி தான். a के वैल्यू 1, b के वैल्यू a, c के वैल्यू b, d के वैल्यू c. இப்போ ஆல்பா பீட்டா பிளஸ் காமா சிக்மா 1 ஒன்றுனா ஆட் பண்ணும். ஆல்பா பிளஸ் பீட்டா பிளஸ் காமா ஈக்குவல் டு ஃபார்முலா மைனஸ் பி பை ஏ ஈக்குவல் டு b का वैल्यू a, so minus a by 1 equal to minus a. sigma 2 equal to ரெண்டா மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணோம். ஆல்பா பீட்டா ஆல்பா காமா பிளஸ் பீட்டா காமா equal to c by a equal to c का वैल्यू b, b by 1 equal to b. sigma 3 ना 3 மல்டிப்ளை பண்ணும். 3 மல்டிப்ளை பண்ணணும். 3 ரூட் இருந்தனா 3 மல்டிப்ளை பண்ணணும். ஆல்பா பீட்டா காமா ஈக்குவல் டு ஃபார்முலா d மைனஸ் d by a ஈக்குவல் டு மைனஸ் c by 1 ஈக்குவல் டு மைனஸ் c. form an equation whose roots are squares. அப்போ ஆல்பா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயர் காமா ஸ்கொயர். ஆல்பா ஸ்கொயர் கமா பீட்டா ஸ்கொயர் கமா காமா ஸ்கொயரை மூலங்களாக கொண்ட சமன்பாடு அமைக்க வேண்டும். ஆல்பா பீட்டா காமா, ஆல்பா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயர் காமா ஸ்கொயர், இதை ரூட்ஸாக உடைய நம்ம ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணணும். இப்போ சிக்மா ஆல்பா ஸ்கொயர், அதாவது சிக்மா 1 தான் எழுத போகிறேன். அதை எப்படி எழுதணும்னா சிக்மா ஆல்பா ஸ்கொயர், இங்கே ஆல்பா இருக்குது, இது ஆக்சுவலாக சிக்மா ஆல்பா. இப்போ சிக்மா ஆல்பா ஸ்கொயர் எழுத போகிறேன். சிக்மா ஆல்பா ஸ்கொயர்னா என்ன அர்த்தம்னா ஆல்பா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் ப்ளஸ் காமா ஸ்கொயர். நம்ம ஏற்கனவே பார்த்தோம் a plus b plus c the whole square equal to a square plus b square plus c square plus 2 into ab plus ac plus bc இப்படின்னு பார்த்தோம். ab ac bc. இப்போ அதே மாதிரி இங்க எழுதுனா அது ரிவர்ஸ்ல எழுதணும். எழுதும்போது என்ன கிடைக்கும்னா alpha plus beta plus gamma the whole square minus 2 into alpha beta plus beta gamma plus gamma alpha இப்படி கிடைக்கும். equal to alpha plus beta plus gamma ஓட வேல்யூ இந்த minus a minus 2 into alpha beta plus beta gamma plus gamma alpha that b equal to a square minus 2b. It is sum of the roots. இனி என்ன கால்குலேட் பண்ணோம்னா
sigma alpha square beta square, sigma alpha square beta square, alpha square beta square கண்டுபிடிக்கணும். ரெண்டு ரெண்டா மல்டிப்ளை பண்ணணும். அப்போ என்ன கிடைக்கும்னா இதோட வேல்யூ என்ன கிடைக்கும்? ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயர் காமா ஸ்கொயர் பிளஸ் காமா ஸ்கொயர் ஆல்ஃபா ஸ்கொயர். இதோட விரிவாக்கம். இப்போ இதே மாதிரி தான். ஆனால் இதை எப்படி எழுதணும்னா நீங்கள் தனியாக இதே மாதிரி ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தா மட்டும்தான் அதை எழுத முடியும். நான் இப்போ டைரெக்டாகவே எழுதிடுறேன். நான் இதை எழுதிடுறேன். ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ் பீட்டா காமா ப்ளஸ் காமா ஆல்ஃபா த ஹோல் ஸ்கொயர். இந்த எழுதியிருக்க மாதிரி ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர். ஏன்னா 2 into AB, 2 into alpha square beta square gamma square அப்படி ஓணும் வரும். அது அவ்வளோ அங்கே எழுதிட்டு இருக்க முடியாது. அதனால நான் என்ன பண்ண போறேன்னா அதை சிம்பிளிஃபைடு ஃபார்மாக எழுதிடுறேன். -2 into alpha beta gamma into alpha plus beta plus gamma. அப்படியே நான் டைரக்டாக எழுதிட்டேன். நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணிடலாம். இதோட வேல்யூ b square minus 2 into minus c, இதோட வேல்யூ minus a equal to b square. இது 3 மைனஸ் இருக்கு, அதனால minus 2ac. அடுத்தது சிக்மா ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயர் காமா ஸ்கொயர் எல்லாம் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயர் காமா ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆல்ஃபா பீட்டா காமா த ஹோல் ஸ்கொயர். இங்க இருக்கு இந்த மைனஸ் சி த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு சி ஸ்கொயர். இப்போ நம்ம ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணிடலாம். ஈக்குவேஷன் எக்ஸ் கியூப் மைனஸ் சிக்மா 1 இன்டு எக்ஸ் ஸ்கொயர் plus sigma 2 into x plus sigma 3 equal to 0. x cube minus sigma 1 இந்த இருக்கு. sigma 1 எவ்வளவுனா a square minus 2ab, a square minus 2b into x square plus அடுத்த வேல்யூ sigma 2 இந்த இருக்கு. b square minus 2ac into x plus alpha beta gamma sigma 3 இங்க கால்குலேட் பண்ணிருக்கேன் c square equal to 0. இதுதான் required equation. Okay, thank you.